Hello viewers, welcome to our channel Attract IT Solutions. இந்த வீடியோல நாம PL-900 Microsoft Power Platform Fundamentals-கான எக்ஸாமினேஷன் எப்படி நம்ம பாஸ் பண்றதுன்றத பத்தி தான் நான் ஒரு எக்ஸாம்க்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம PL-900 சம்பந்தமா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அது எதுக்கான வீடியோம்னா எப்படி விர்ச்சுவல் ட்ரைனிங் PL-900 அட்டன் பண்ணி ஃப்ரீ வவுச்சர் கெட் பண்றத பத்தி தான் அந்த வீடியோ ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோ விசிட் பண்ணி பாருங்க. அதுக்கான லிங்க்கை நான் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம பாருங்க. ஸோ இந்த PL-900க்கான எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு பாஸ் பர்சன்டேஜ் என்னன்னா 700 அவுட் ஆஃப் 1000. நீங்க 700 மார்க் வாங்கணும் 1000க்கு. ஸோ இதில் கொஸ்டின்ஸ்லாம் எவ்வளோ கேட்பாங்கன்னா, ஒரு 45லேருந்து 60 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 39 கொஸ்டின் 35 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் சிலபஸ். கிட்டத்தட்ட ஒரு 6 மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் மாடியூல் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரைப் த பிஸ்னஸ் வேல்யூ ஆஃப் பவர் பிளாட்ஃபார்ம். இது 15லேருந்து 20%க்குள்ள இதுக்கான கேள்வி கொஸ்டின் கேட்பாங்க. அதே போல ஐடென்டிஃபை த கோர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பவர் பிளாட்ஃபார்ம், இதுவும் 15 to 20% கேட்பாங்க. டெமான்ஸ்ட்ரேட் த கேப்பபிலிட்டி ஆஃப் பவர் பிஐ, டிஸ்கிரைப் த கேப்பபிலிட்டி ஆஃப் பவர் ஆப்ஸ், டெமான்ஸ்ட்ரேட் த கேப்பபிலிட்டி ஆஃப் பவர் ஆட்டோமேட், டெமான்ஸ்ட்ரேட் த பிஸ்னஸ் வேல்யூ ஆஃப் பவர் விர்ச்சுவல் ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த 6 மாடியூல்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுக்கான பர்சன்டேஜும் இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் எக்ஸாம் ஸ்கில்ஸ் அவுட்லைன் கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கான டீடைல் சிலபஸ் இதில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதான் அந்த பிடிஎஃப். ஸோ இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ டிஸ்கிரைப் த பிஸ்னஸ் வேல்யூ ஆஃப் பவர் பிளாட்ஃபார்ம், இதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்கன்னா, அனலைஸ் டேட்டா பை யூசிங் பவர் பிஐ, ஆக்ட் வித் பவர் ஆப்ஸ், பில்ட் சொல்யூஷன்ஸ் ஃபார் மைக்ரோசாஃப்ட் டேட்டாபேஸ், create flows by using Power Automate, use connectors to access services and data. Next பார்த்தீங்கன்னா, business value of extending business solutions by using Power Platform. So இந்த டாபிக்கு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டைனமிக் 365 apps, Microsoft Teams, Power Platform business solutions. Power Platform business solutions can consume Microsoft 365, Microsoft Azure services, Azure cognitive services, third party apps. இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் பவர் பிளாட்ஃபார்ம் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ இதில் நீங்க டீட்டெயிலா இந்த IAM, ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், ஐடென்டிட்டி சர்வீசஸ், செக்யூரிட்டி ரோல், மேனேஜ் ஆப்ஸ் அண்ட் யூசர்ஸ், என்விரான்மெண்ட், Microsoft 365 Admin Center, data loss prevention, accessibility guidelines. So இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸ்லாம் 15 to 20% இது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அடுத்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை த கோர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் பவர் பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 டாபிக்ஸ் ரிலேட்டடாக கேட்பாங்க. மைக்ரோசாஃப்ட் டேட்டாவர்ஸ், கனெக்டர்ஸ், AI பில்டர். மைக்ரோசாஃப்ட் டேட்டாவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பவர் ஆப்ஸ், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், டேபிள் காலம் ரிலேஷன்ஷிப், காமன் டேட்டா மாடல், லிமிடேஷன்ஸ் ஆஃப் பிசினஸ் ரூல்ஸ், இது ரிலேட்டடாக கேட்பாங்க. டிஸ்கிரைப் கனெக்டர்ஸ் பொறுத்த அளவுல டேட்டாவர்ஸோட கனெக்ஷன், ட்ரிகர் டைப்பு, ஆக்ஷன்ஸ், லைசன்ஸ் ஆப்ஷன்ஸ், இது ரிலேட்டடாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. AI பில்டர், AI பில்டர்ல பொறுத்த வரைக்கும் ஃபார்ம் ப்ராசஸிங், பிசினஸ் கார்டு ரீடர், இது ரிலேட்டடா சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா, டெமான்ஸ்ட்ரேட் த கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் பவர் பிஐ. ஸோ இதுவுமே 15 to 20% ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பை சார்ட், பார் சார்ட், டோனட், ஸ்கேட்டர் பிளாட்ஸ், KPI, டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ், பவர் பிஐ டெஸ்க்டாப் ரிப்போர்ட், சார்ட்ஸ் ஆர் கண்ட்ரோல்ஸ், பவர் பிஐ சர்வீஸ், பவர் பிஐ டெஸ்க்டாப், டேஷ்போர்டு, ஒர்க் ஸ்பேசஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ், இது ரிலேட்டடாக தான் கொஸ்டின்ஸ் கொண்டு வரும். ஸோ அதே போல கன்சியூம் டேட்டா பொறுத்தளவுல clean and transform data, data services, Microsoft Excel based on a data sources, shared data sets, template apps, basic dashboard பத்தி கேட்பாங்க. Capability of Power Apps, build a basic canvas app, Power App portal, Power App components, இதெல்லாம் நீங்க டீடைலா ரெஃபர் பண்ணிக்கணும்.
ஏன்னா இது ரிலேட்டட் ஆனது தான் வந்து எம்சிக்யூ, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா கேட்பாங்க. பில்ட் அ பேசிக் மாடல் ட்ரிவன் ஆப், கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் பவர் ஆட்டோமேட். இதுல ஒரு 2 டைப்ஸ் இருக்கு. பில்ட் அ பேசிக் ஃப்ளோ, ஐடென்டிஃபை காமன் பவர் ஆட்டோமேட் காம்போனன்ட்ஸ், பவர் விர்ச்சுவல் ஏஜென்ட்ஸ். இதுக்கான கேப்பபிலிட்டிஸ் என்ன, சாட்பாட் எப்படி வந்து கிரியேட் பண்றது, ஒரு டாபிக் எப்படி கிரியேட் பண்றது, டெஸ்ட் சாட்பாட், பப்ளிஷர் சாட்பாட், மானிட்டர் சாட்பாட்டோட யூசேஜ், மானிட்டர் சாட்பாட் பெர்ஃபார்மன்ஸ், இது எல்லாத்தையும் வந்து நீங்க கிளியரா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க இதெல்லாமே லேர்ன் பண்ணிட்ட உடனே இந்த டாபிக்ஸ்லாம் வந்து எங்க ரெஃபர் பண்ணணும்னா, ஸோ இதுக்கான மெட்டீரியல் இதுலயே இருக்கு மைக்ரோசாஃப்ட் லேர்ன்ல. ஸோ இந்த 12 மாடியூல் இருக்கு. இந்த 12 மாடியூல ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணுங்க. ரெஃபர் பண்ணிட்ட உடனே ஏற்கனவே நான் சொல்லியிருக்க போல அந்த விர்ச்சுவல் ட்ரைனிங் இருக்குல்ல, அதுலயே வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே நீங்க வந்து டிஸ்கஷன் பண்ணி முடிச்சிட்ட உடனே ஃபைனலா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னால கொஞ்சம் டைம் எடுத்து இந்த examtopics.com இருக்கு. ஸோ இதுல சர்டைன் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இதுல டோட்டலா 165 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 165 கொஸ்டின்ஸும் வந்து நீங்க ரெஃபர் பண்ணிட்டு போனீங்கன்னா நீங்க வந்து இந்த எக்ஸாம்ல நீங்க வந்து பாஸ் பண்ணிட சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினைச்ச தகவல் இதுதான். ஹோப் யூ ஆர் என்ஜாய் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோக்குள்ள ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் வேற என்னன்னா, இந்த வீடியோ நாங்கள் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் ஆயிடுச்சு. இந்த 50 நாள்ல பார்த்தீங்கன்னா வெறும் 28 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் நாங்கள் வந்து இது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணலாம்னு நாங்கள் ஒரு ஐடியாவில் இருக்கோம், ஷேர் பண்ணலாம்னு. ஸோ தட்ஸ் ஆல் வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ், ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.